சின்னம்மா, ம். நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? ம், என்கிட்ட பேசணுமா? ம். அதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இப்பவே சொல்லு. இப்ப வேணாம் சின்னம்மா. சாப்பாடு சாப்பிடும்போது பேசக்கூடாது. நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. அப்புறமா பேசலாம். ம். சரி. சின்னம்மா, ராஜு ஏதோ பேசணும்னு சொன்ன? அ இருங்கம்மா சொல்றேன். ஆ அ எதுக்கு கீழ உட்கார? சோஃபால வந்து உட்காரு. பரவால்லம்மா, நான் கீழயே உட்காந்துக்கிறேன். சின்னம்மா, ஆ நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். நீங்க உண்மைய மட்டும் சொல்லணும். ஆ சொல்றேன் ராஜு. சஸ்பென்ஸ் வைக்காம கேளு. சின்னம்மா, நீங்க எதுக்காக வந்தீங்க இங்க? ஒண்ணும் இல்ல சும்மா தான் ராஜு. அப்பா என்கிட்ட ஏதோ பேசணும். நீ ஃபார்ம் ஹவுஸ்ல இரு. நாளைக்கு நான் வந்துர்றேன்னு சொன்னாரு. ஐயா உங்ககிட்ட என்ன விஷயமா பேசணும்னு சொன்னாரு? இங்க பார் ராஜு. எங்க ஃபேமிலில எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன்ன கஷ்டப்படுத்த விரும்பல. இல்லைங்க சின்னம்மா. உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்கள கேட்கறேன். ஓ! அப்படியா? நானும் ஒரு பையனும் லவ் பண்றோம். அவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா இந்த விஷயத்த முதல்ல கேட்டதும், அப்பா அதுக்கு ஒத்துக்கல. சொந்தக்காரங்க முன்னாடி மானம் போயிடும்னு சொன்னாரு. நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவர் கூட ஃபாரின் போயிடுறேன்னு அப்பாவ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்பா முதல்ல ஒத்துக்கலனாலும், கடைசில எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. கல்யாண விஷயமா பேசணும். நீ ஃபார்ம் ஹவுஸ்ல போய் இரு. பையனோட வீட்டுக்காரங்கள இங்க வர வச்சு, இங்கேயே கல்யாணத்த நடத்தி முடிச்சிரலான்னு சொன்னாரு. நான் இந்த விஷயத்த எல்லாம் நான் லவ் பண்றவங்க வீட்ல சொல்லிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அப்பா நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராரு. இல்லைங்க சின்னம்மா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவரு இங்க உங்கள அனுப்பி வைக்கல. ஆ, அப்படியா? என்ன சொல்ற நீ? உங்க வாழ்க்கைய முடிச்சு வைக்கணும்னு தான் அவரு இங்க அனுப்பி வச்சிருக்காரு சின்னம்மா. ஆ, ராஜு, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. உண்மைதான் சின்னம்மா. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஐயா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீங்க ஒரு பையன காதலிச்சதும், அவரையே நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதும், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஆனா, நீங்க நெனச்சிட்டு இருக்கிற மாதிரி ஐயா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. உங்கள கொல்றதுக்காக தான் இங்க அனுப்பி வச்சிருக்காரு சின்னம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா ராஜு? உங்கள நான் கொன்னேன்னா, ஐயா எனக்கு ₹10,00,000 குடுக்குறேன்னு சொன்னாரும்மா. அப்படியா? அதுக்கு நீ என்ன சொன்ன ராஜு? நான் எதுவும் சொல்லல சின்னம்மா. ஐயா இப்படி சொல்லுவாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல சின்னம்மா. அவர பத்தி நான் என்னென்னவோ நெனச்சேன். ஆனா சொந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணதுக்கு இப்படி கொல்ல சொல்லுவாருன்னு நான் கனவு கூட காணல சின்னம்மா. ஐயா உங்கள கொலை பண்ண சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல சின்னம்மா. ஆ, ஐயா இவ்ளோ கொடூரமான ஆளா இருப்பாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. என்னால இன்னமும் நம்ப முடியல ராஜு. அப்பா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் இங்க வர சொன்னாரு. ஆனா நீ என்னடானா, என்ன கொல்றதுக்கு தான் இங்க வர வச்சாருன்னு சொல்ற? நான் இத எப்படி நம்புவேன்? ஒரு பெத்த பொண்ண போய், ஒரு அப்பா எப்படி கொல்ல சொல்லுவாரு? எங்க அப்பா ஒண்ணும் மிருகம் கிடையாது. என்னம்மா இவ்ளோ அப்புறாணியா இருக்கீங்க? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, உங்க முன்னாடியே ஐயாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அப்ப எல்லா உண்மையும் உங்களுக்கே புரியும் சின்னம்மா. அப்பா கிட்டயா? அவர்கிட்ட என்ன பேச போற இப்போ? என்கிட்ட உங்கள கொல்ல சொல்லி சொன்னாரு இல்லையா? எப்படி கொலை பண்றதுன்னு கேட்கிறேன். அதுக்கு ஐயா என்ன பதில் சொல்றாருங்கிறத நீங்களே கேளுங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். ஹலோ ஐயா. ஆ சொல்லு ராஜு. என்ன முடிவு பண்ணிருக்க? ஆ, ஆ. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேங்கய்யா. நீங்க சொன்ன வேலைய நான் செஞ்சுர்றேன். அப்படியா? சரி, நீ எங்கேருந்து பேசுற இப்போ? வராண்டால இருந்து தாங்கய்யா. சரி, அங்க எங்கேயும் பக்கத்துல என் பொண்ணு இல்லல்ல? இல்லைங்கய்யா. சின்னம்மா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்கய்யா. சரி, நேத்து நான் சொன்ன விஷயத்த பத்தி என்னடா முடிவு பண்ணிருக்க? உனக்கு ஓகே தானே? யாருக்கும் சந்தேகம் வராம என் பொண்ணை போட்டு தள்ளுறல்ல? ஐயா, அவங்க கதைய முடிச்சிடுறேங்கய்யா. நீங்க இவ்ளோ சொன்னதுக்கப்புறம், நான் எப்படிங்கய்யா நீங்க சொன்ன வேலைய முடிக்காம இருப்பேன்? அவங்கள கொன்னுடுறேங்கய்யா. அப்படியா? சபாஷ். சரி, என் பொண்ணை கொன்னுட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பின்னாடி ஒரு குளம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அவளை புதைச்சிரு. ஜாக்கிரதடா, அவ இந்த உலகத்துல இருந்த தடயமே தெரியக்கூடாது. ஒருவேளை அவளை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லணும். சரிங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுர்றேன். அவளை இன்னைக்கே போட்டு தள்ளுற, சரியா?
சரிங்கய்யா. பெத்த பொண்ணையே கொல்ற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு வெறி பிடிச்சிருச்சு போல இருக்கு. நீ ஒரு நிமிஷம் போனை கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். சின்னம்மா அவசரப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நாம 2 பேரும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். என்னது? புரியல ராஜு. சின்னம்மா, எனக்கு பணம் தேவைப்படுதுதான். ஆனா அதுக்காக உங்களை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் முரடம் கிடையாது. அதனால நான் ஒரு சின்ன யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அதை செஞ்சா ஐயா கிட்ட இருந்து நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் உங்களை குடிக்க ஒரு டம்ளர்ல ஜூஸ் எடுத்துட்டு வந்து தரேன். அதை நீங்க குடிச்சிட்டு சாகிற மாதிரி நடிங்க. நான் அதை வீடியோ எடுத்து ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவர்கிட்ட நீங்க செத்துட்டீங்க, உங்களை குளத்து பக்கத்துல பள்ளம் தோண்டி புதைக்க போறேன்னு சொல்லிடுறேன். இது மட்டும் நாம நினைச்ச மாதிரி நடந்தா ஐயா எனக்கு 10 லட்ச ரூபா தந்துருவாரு. அந்த பணத்தை வச்சு நானும் என் குடும்பத்தை நல்லபடியா நடத்துவேன். நீங்களும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க லவ்வரோட ஃபாரின்ல செட்டில் ஆயிரலாம். நீங்க உடனே உங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணி அங்க வரதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நீங்க ஐயா கண்ணில் படாம இங்கிருந்து போய் உங்க லவர் கூட சந்தோஷமா வாழுங்க. இதுக்கப்புறம் ஐயாவுக்கு நீங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஐயாவை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டதாவே இருக்கட்டும், சரியா? கேக்கறதுக்கு இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் சரியா வருமா? ஆமா சின்னம்மா, இதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஒருவேளை நீங்க உயிரோட இருக்கிற விஷயம் ஐயாவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா என்னையும் கொன்றுவாரு. அதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சின்னம்மா. ம். சின்னம்மா, ஆ? இந்தாங்கம்மா. நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு செத்து போகிற மாதிரி நடிங்க. அதை நான் வீடியோ எடுத்து ஐயாவுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். ஐயா நீங்க உண்மையிலேயே செத்துட்டதா அந்த வீடியோ பார்த்து நம்பிடுவாரு. அப்புறம் நீங்க ஃபாரினுக்கு போயிடுங்க. என்னங்க டக்குன்னு சரி குடிங்க. குடு. ஆ, என்ன இது இப்படி தொண்டையெல்லாம் கவ்வுது? ஜூஸ்ல ஏதாவது விழுந்துருச்சா? ஆ, அப்பா. ஆ, ஆ. ஐயோ ராஜு, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஐயோ. என்னது இப்படி ஆ? தொண்டையெல்லாம் கவ்வுது? ஐயா சொல்லுங்க. நீ அனுப்பின வீடியோவை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. ரொம்ப நன்றிங்கய்யா. என் கௌரவத்தை காப்பாத்திட்ட. சரிங்கய்யா. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரியே இந்த பணத்தை தூக்கிட்டு போய் ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட புதைச்சிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு அந்த காசை அனுப்பி வச்சிருங்கய்யா. சரி ராஜு. யாருக்கும் தெரியாம அவளை புதைச்சிரு. உன் அக்கௌண்ட்டுக்கு இப்பவே நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன். சரிங்கய்யா. அம்மா எந்திரிங்கம்மா. ஆ. இங்க இருந்து சீக்கிரமா எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்கம்மா. சரி ராஜு. சீக்கிரமா போயிடுங்க சின்னம்மா. ம். பேக் எடுத்துக்கோங்க. ஆ. அ, அ, நான் வரேன் ராஜு. டக்குன்னு போங்க சின்னம்மா. ம். போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. நான் போயிட்டு வரேன். சரிங்க நீ சின்னம்மா, ஜாக்கிரதையா பார்த்து இரு. போங்க.